ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் ஜனவரி மந்த் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகளை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 5 விதமான வேலை வாய்ப்புகளை வந்து ஒரே வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கோ அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு விதமான வேலை வாய்ப்புகளை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 5 விதமான வேலை வாய்ப்புகளுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றத சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூல கிளியர் பண்ணவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கறத வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. அதுல ஒரு 5 விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ புது வருஷத்துக்காக வந்து புது விதமான வேலை வாய்ப்புகளை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு சார்பில் இந்து சமய அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான். முருகன் கோவில், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பழனி முருகன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா 296 காலி பணியிடங்கள் அப்படிங்கறத வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இந்து சமய துறை கீழ் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உள்ள 296 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான அறிவிப்பு டிசம்பர் மாதம் தொடக்கமே வந்து வெளியானது. பழனி முருகன் கோவிலில் உள்ள வெளித்துறை, தொழில்நுட்பத்துறை, ஆசிரியர், உள்துறை என பல்வேறு பிரிவுகளில் உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் வந்து 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபலரும் அப்ளை பண்ணிக்கலாம். காலி பணியிடங்கள் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 296 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனான 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணவங்கல இருந்து டிகிரி படிச்சு முடிச்சவங்க வரைக்கும் இதுக்கு வந்து ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை ரெண்டாவதா நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே தான் வந்து வருதுங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் மருத்துவ அலுவலர் செவிலியர் பதவிகளுக்காக ஒப்பந்த அடிப்படையில் வந்து நிரப்பப்பட உள்ளது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஜாப் தான். இப்பணிக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 35 வயசுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. காலி பணியிடங்கள் வந்து 4 கொடுத்திருக்காங்க. இல்ல கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு எம்பிபிஎஸ் வந்து படிச்சிருக்கணும். டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து படிச்சிருக்கணும். ரெண்டாவது நர்சிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிஎன்எம் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து 20/1/2025, அதாவது ஜனவரி 20 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து மூவ் பண்ணி நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையில் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக வேலை வாய்ப்பு அறிவிப்பு மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது வந்து மாவட்டம் வாரியா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியாயிட்டு இருக்குது. சோ அந்த அறிவிப்பை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து நிரப்பப்படுகிறது. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து 25 வந்து கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சவர்கள், அதே மாதிரி பியூஎம்எஸ் படிச்சவங்க, டிஃபார்ம் படிச்சவங்க, பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்க, நர்சிங் தெரப்பி டிப்ளமோ படிச்சவங்க, இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரடியா ஆஃப்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான எல்லா நோட்டிபிகேஷன் லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சென்னையில் உள்ள மெட்ராஸ் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கிளினிக் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது.
கால்நடை மருத்துவம் படித்தவர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டனரி சயின்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? வெட்டனரி சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நேரடியாக வந்து நேர்காணல்ல இருந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த நம்ம இந்த வீடியோல பார்க்குற எந்த ஜாபுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டெண்ட் பண்ணி உள்ள வந்து போகலாம். கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் பிவிஎஸ்சி படிச்சிருக்கணும். அப்படின்னா பிவிஎஸ்சில ஏஹெச் நீங்க வந்து அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல நம்ம 5ஆ பார்க்க போற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த சத்துணவு துறையில வந்து பார்த்தீங்கன்னா, உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் வந்து சமீபத்தில வந்து போன வருஷம் டிசம்பர் 2024ல வந்து வெளியிட்டாங்க. அத பத்தின ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் கீழ் இப்பணியிடங்களை நிரப்பப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து குடுத்திருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த அறிவிப்பு வந்த உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் வந்து நீங்க 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன படிப்பு படிச்சவங்க கூட இதுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த அந்த 5 ஜாப்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் லிங்க் 4 ஜாப்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். நம்ம 5ஆ பார்த்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அரசாணை தான் வெளியிட்டிருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து இந்த சத்துணவு திட்டத்தில வந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பத்தி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னமும் வந்து அப்ளிகேஷன் டேட் எதுவுமே வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. மேபி ஜனவரி மந்த் இல்ல பிப்ரவரி மந்த் அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து கவர்ன்மென்ட் ஜாப்க்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.